காய்ச்சாத பாலில் இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது டீக்காக நான் எடுத்து வைக்கிற பால். நேற்று சாயந்தரம் பால் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தது தான். இது பாருங்கள், அப்படியே எப்படி அந்த வெண்ணெய் மட்டும் மேலே ஏடு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஏடுங்களை எடுத்து வச்சு தான் இந்த மாதிரி வெண்ணெய் ரெடி பண்ணுறேன். இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது. இப்போது இதில் இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன். டெய்லி இந்த மாதிரி சேகரித்து வச்சது தான் அது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாலாக குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் ஃபுல்லும் போயிடும். மற்றபடி இப்போ டீ காஃபிக்கு பயன்படுத்துகிற பாலாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வீணாக தானே போகுது. டீ காஃபி வச்சோம்னா அது காய்ச்சி பின்னாடி நம்ம ஏடு எடுத்தாலும் கம்மியாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பச்சை பாலில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கின்னு கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இதுங்க பாரு, இப்போ அரைச்சதும் இந்த க்ரீம் பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம். சேர்த்து அரைச்சோம்னா பாருங்கள், இதில் அந்த வெண்ணெய் ரெடி ஆகிறது இதிலே தெரியுது பாருங்கள். மேலே நம்ம உள்ள மூடியை திறந்து பார்க்கணுன்றது இல்லை, மேலவே நல்லா அந்த வெண்ணெய் தனியாக அந்த பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது ஓடும் பொழுது நல்லா தெரியும். அவ்வளோதான். பாருங்கள், இதில் வெண்ணெய் மட்டும் மேலே எப்படி தேழுதுன்னு மட்டும் பாருங்கள். இது பெரிய பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, எத்தனை பாத்திரத்தில் மாற்றுறது, நான் அப்படியே மிக்ஸி ஜார்லேருந்து எடுக்கிறேன். இது வந்து ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் தான். இப்போ இதில் இருக்கிற வெண்ணெயை ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்படி முடியாமல் லாஸ்ட்டில் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணுங்கள்ல, அந்த வெண்ணெய் வந்து மேலே நின்றுருக்கும். இப்படி எடுத்து இப்படி சேர்த்தி உண்டையாக எதுனும் பொழுது எல்லாம் வந்து ஒன்றா திரண்டு வந்துடும். எதுவும் மிச்சம் அதில் நிற்காது. அதுக்காக தான் அதில் அப்படியே இப்படி சேர்த்தி போடுறது. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த கொஞ்சோண்டு பாலில் எவ்வளவு வெண்ணெய் பாருங்கள். அந்த பால்லையும் பாருங்கள், எதுவும் மிச்சம் இல்லாமல் எல்லாமே சுத்தமாக வந்துடுச்சு. இது பழைய வெண்ணெயோடு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ஒரு நாள் நம்ம எடுத்தோம்னாவே இதை நம்ம நெய்யை காய்ச்சும் பொழுது நமக்கு ஒரு 1/2 லிட்டருக்கு நெய்க்கு மேலவே நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்